ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பட்டாணியை காலையிலே ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிருந்துச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு காலையில் வச்சுருந்த பருப்பும் கீரையும் நிறையாவே மிச்சம் இருந்துச்சு. அதவே டின்னருக்கு வச்சுக்கலான்னு சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துருந்துச்சு. பாப்புக்குட்டிக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு பால் இருந்துச்சு, சூடு பண்ணி ஒரு காஃபியை போட்டு குடித்தாச்சு. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்காங்க. பாப்புக்குட்டிக்கு அவங்க அப்பா இல்லாதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கீழே வாக்கிங் கூப்பிட்டு போனேன். போன ஒரு அரை மணி நேரத்துலேயே மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு மேலே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு முட்டையை வேக வச்சுட்டு காலையில் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் செடிகளுக்கு ஊற்றிட்டு தோசையும் காலையில் வச்சுருந்த குழம்பு அதுதான் டின்னருக்கு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் தோசை ஊற்றி முட்டை, காலையில் வச்சுருந்த பருப்புங்கீரையும் வேக வச்சுருந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வச்சு டின்னர் சூப்பராக முடித்தாச்சு.